அற்புதம் நடக்கிறது உங்களை விசாரிக்க விசாரிக்க தேவன் அற்புதத்தை கொண்டு. அப்போ நீங்க சர்ச்சைக்கு வர்றது நல்லது, நீங்கள் திருச்சபையில வந்து தேவனுடைய வார்த்தை கேட்பது நல்லது. உங்களை மறுபடி தேவ ஆவியானவர் கெட்டுகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மறுபடி கெட்டுவதே பரிசுத்த ஆவியினுடைய சித்தம். ஒரே வார்த்தை மறுபடி சொன்னாங்களா நீங்க போர் அடிக்கணும். அம்மா சொல்றாங்க, ஐயா ஒரே வசந்த மறுபடி சொன்னா போர் அடிக்குதியா, கதையா பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏன்னா அதான் இது இதனால வந்ததுன்னா உங்களை சுத்தி இருக்கிறவங்க பேசி பழகிட்டோம். நம்ம சுத்தி இருக்கிறவங்க மறுக்கோ ஒரே வார்த்தை தான், மறுபடி அதே தான் சொல்லணும். மறுபடி உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆவியான சபைக்கு சொல்லுகிறதே அது எத்தனை தடவை சொல்றாங்க? ஒரு டைம் சொன்னா போதாதா? மறுபடி அதே போல இன்னைக்கு உங்களுடைய பலகீனங்களை தேவன் மறுபடி கட்டி உங்களை பலமுள்ளவர்களாய் மாற்றுகிறார். நீங்கள் பலகீனம் அடையும் போதெல்லாம் உங்களை மறுபடி தட்டி தூக்கி விடுகிறார். நீங்கள் ஜெபத்துல குறையும் போதெல்லாம் மறுபடி ஜெபம் பண்ணுகிறவர்களாய் மாற்றி விடுகிறார். நீங்க பைபிள் படிக்க முடியாதவளாய் விழும்போதெல்லாம் மறுபடி பைபிள் படிக்க தூண்டி விடுகிறார். அல்லேலூயா. எந்த இடத்துல பலகீனம் இருக்கிறதோ, எந்த இடத்துல நம்ம சோர்ந்து போகிறோமோ, எந்த இடத்துல அவிசுவாசம் நம்மை தட்டுகிறதோ அதை நீங்கள் அடையாளம் காண வேண்டும். அந்த இடங்களை நீங்கள் கட்ட வேண்டும். திருச்சபை அந்த பொறுப்பில் இருந்து விளைகிடக்கூடாது. எனக்கு கூடி வருகிறது நல்லது. அந்த நோக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நோக்கத்துக்கு நேராக உங்களை நீங்கள் திருப்பிக் கொள்ள வேண்டும். இது மறுபடியும் இது ஒரு மதம் அல்ல, இது ஒரு மத போதனை அல்ல, இது ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு ஒரு கடமைக்கு ஏதோ ஒன்று செய்யறது அல்ல. இது உங்களுக்கு கொடுக்கப்படுகிற வாய்ப்பு. தேவன் உங்களை மறுபடி கட்டுகிறார், மறுபடி உங்களை தூக்கி விட விரும்புகிறார். இப்போ நம்ம ஜெபம் பண்ண போறோம். எதுக்கு ஜெபம் பண்ண போறோம்? உங்களை பலப்படுத்துவதற்காக. மறுபடி கட்டுவீங்க சொல்லணும், ஆண்டவரே என்னை கட்டும், என்னை மறுபடி கட்ட முடியாது. பரிசுத்த ஆவியினால என்னை கட்டி எழுப்பும். இப்போ ரத்தத்துக்குள்ளாக என்னை என்ன செய்யணும்? கட்டி. நீங்க ஆளாளுக்கு ஒரு ஜெபம் பண்ணக்கூடாது. தெரியல. இப்போ ஜெபம் பண்ணும்போது கூட எனக்கு ஒரு ஜெபம் பிடிச்சிருக்குன்னு பண்ணக்கூடாது. ஒரு விஷயத்தை நான் சொல்றேன், அதை மறுபடியும் உங்களுடைய இருதயத்துக்குள் கொண்டு வரணும். ஏன்னா நீங்கள் கட்டப்பட்டால் தான் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியும். இப்போ உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும்னா நீங்க கட்டப்படணும். இப்போ நீங்க கட்டப்படாம மற்றவங்களை கட்டி பிரச்சனை இல்லை. ஏன்னா உங்களுக்கு பலன் வந்தா குடும்பத்துல 5 பேருக்கு பலன் வந்துடும். உங்ககிட்ட இருக்கிற ஒரு வெளிச்சம் இப்போ இங்கிருந்து அப்படி இப்போ வெளியே போகும்போது உங்க குடும்பத்துக்கு கொண்டு போகும். அந்த வெளிச்சத்தை சுகத்தை கொண்டு போகும், ஆரோக்கியத்தை கொண்டு போகும். அதுக்கு தான் இந்த வேத வசனம் அப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இன்னைக்கு நீங்க சத்திரத்துல இருக்கிறீங்க. சத்திரத்துல உங்களுடைய அந்த காயங்களை அந்த கழுவி சுத்தப்படுத்திட்டு மறுபடியும் ஊழியக்காரர் என்ன பண்றாரு? அதுல புது எண்ணெயையும் திராட்சரசத்தையும் வைத்து மறுபடியும் அதை கட்டி அனுப்புகிறார். அது நல்லா 1 வருஷம் 6 மாசம் 2 வருஷம் 3 வருஷத்துல அது நல்லா சுகமாயி அந்த அடிபட்டு விழுந்து கிடந்து பயணத்துல சோர்ந்து போய் கிடந்த அந்த நபர் இப்ப எப்படி ஆயிட்டான்? சுகமாக ஆரம்பிச்சுட்டான், நடக்க ஆரம்பிச்சுட்டான். அது யாரை குறிக்கிறது? உங்களையும் என்னையும். இந்த வசனம் யாரை குறிக்கிறது? வழியிலே தனியாய் நடந்து போய் அடிபட்ட காயப்பட்ட ஒரு மனுஷன். யாரால காயப்படுறான்? சாத்தானால. இன்னைக்கு கூட நமக்கு கூட நிறைய காயங்கள் இருக்கலாம், சாத்தானுடைய தாக்குதல் இருந்திருக்கலாம். அதனால நம்ம என்ன செய்யணும்? தேவன் நம்மை கட்டும்படிக்கு, தேவன் நம்மை கட்டி அந்த பழைய காரியத்துக்கு மறுபடியும் உங்களை புதுசாக்கி விடும்படிக்கு இன்னைக்கு உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். இப்போ நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஜெபம் பண்ண போறோம். எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளும். ஆண்டவரிடத்துல சொல்ல போறோம். கண்களை மூடிக்கொள்ளுங்க. ஆண்டவரிடத்துல சொல்லுவோம், ஆண்டவரே நான் கட்டப்பட வேண்டும், என்னுடைய காயங்கள் கட்டப்பட வேண்டும். நான் புது எண்ணெயினாலே புது திராட்சரசத்தினாலே கட்டப்பட்டு என் சபைக்கு பலம் கொடுக்கிறவனாக சுகத்தை கொண்டு வந்து என் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு, நண்பர்களுக்கு சுகத்தை கொண்டு வருவதுனா நான் இருக்க வேண்டும். எனக்குள்ள ஒரு பலன் தான். என்னுடைய ஜெப நேரங்கள் மாறட்டும், கூடட்டும். வேத வசனத்தை தியானிக்கிற விருப்பம் என்னில் கூடட்டும். என்னை பலப்படுத்தும் இயேசுவே. இந்த மத்தியான நேரத்தில் என்னை பலப்படுத்தும், என்னை பலப்படுத்தும். ரத்தத்தினால என்னை கழுவி என்னை பலப்படுத்தும். என்னுடைய சிந்தனை கழுவி என்னை பலப்படுத்தும். வந்திருக்கிற விசுவாசிகளை பலப்படுத்தும். ஒவ்வொருவரும் பலன் அடைவார்கள் ஆக சீர்படுத்தும். அவர்களை கட்டி எழுப்பும். திருச்சபை கட்டப்படுவதாக, ஊழியர்கள் கட்டப்பட்டு இன்னும் அதிகமாக இந்த சபை வளர்ந்து பெருகுவதாக, அநேகரை கட்டுகிற ஊழியமாக, அநேகர் ஆசீர்வதிக்கிற ஊழியமாய் மாறுவதாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். இந்த எல்லையில் இருக்கிற எல்லா போராட்டங்கள் மாறி கால சூழ்நிலையை லகுவாக்கி ஜனங்களுக்கு முதல்ல சூழ்நிலை சாதகமாக்கி கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்தினால் ஒரு வல்லமை இயேசுவே உடைய பலனை கொண்டு இவளை கட்டி எழுப்ப எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே எங்களை கட்டும். அநேகருக்கு சுகம் கொடுக்கிறவளை எங்களை கட்டும். காயப்பட்டவளை சுகப்படுத்துகிற ஒரு கிருபை தாரும். என்னுடைய பொறுப்பை தட்டி பறிக்கிறவன நான் மாறிவிடாதபடிக்கு என்னை பாதுகாத்து
பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். இயேசுவின் இரத்தத்தினால் ஒரு வல்லமை உண்டாவதாக. என்னை பலப்படுத்தும், என்னை பலப்படுத்தும். என்னுடைய சிந்தனைகளை பலப்படுத்தும், என்னுடைய சிந்தனைகளை பலப்படுத்தும். என்னுடைய இருதயம் குணப்படுவதாக. எல்லா கட்டுகள், எல்லா சோர்வுகள், அசதிகள் மாறுவதாக. இருதயத்தில் இருக்கிற பலகீனங்கள் மாறுவதாக. சூழ்நிலையில் இருக்கிற சாதகமற்ற தன்மைகள் மாறுவதாக. ஆண்டவர், எண்ணங்களில் இருக்கிற போராட்டங்கள் மாறட்டும். மனக்குழப்பங்கள் மாறுவதாக. மனக்குழப்பங்கள் மாறுவதாக. எல்லா சரீர பலகீனங்களும் மாறுவதாக. சிந்தனையில் இருக்கிற போராட்டம் மறுபடி பின்தொடர்கிற போராட்டங்கள் மாறுவதாக. உங்களுடைய எல்லையிலே போராட்டங்கள் மாறுவதாக. ஆண்டவரே, இவளை பலப்படுத்தும். ஆண்டவரே, இவளை விசாரியும், இவளை கட்டும். எண்ணெயினாலே புது ரத்தத்தினுடைய இயேசுவின் வல்லமையில் கட்டப்படுவார்களா? ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். ஆண்டவரே, புது விசுவாசிகளை கொண்டு வந்து சபையை நிரப்பும். அநேகருக்கு சபை ஆசீர்வாதமே மாறட்டும். அநேகரை விசாரிக்கிற சபையாய் மாறட்டும். தொடர்ந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இயேசு மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். அவனுடைய வார்த்தையை கேட்டு அவன் என்னை காயங்கள் ஸ்தோத்திரம் நமக்காய் கல்வாரியிலே காயப்பட்ட கிறிஸ்துவின் காயங்கள் 5 காயங்கள் பட்டவராக நமக்காய் ஸ்தோத்திரம் என்னை வர்த்திக்கப்பட்டது போல ஸ்தோத்திரம் அந்த விலை உயர்ந்த பரிமள தைலமாய் ஸ்தோத்திரம் காயங்களை ஆற்றுகிற அந்த இரத்தமாய் கடைசி சொட்டு இரத்தமாய் நமக்காய் சிந்தப்பட்ட இரத்தமாய் இருக்கிற ஸ்தோத்திரம் நாம் விசுவாசிப்போம். நாம் ஒருமித்து நிற்கலாம். ஸ்தோத்திரம். தனிமையாக இருப்பது எவ்வளவு ஆபத்து, ஒன்று கூடி நிற்பது ஸ்தோத்திரம் எவ்வளவு மேன்மை என்பதை இந்நாளிலே அழகாக ஸ்தோத்திரம் தேவன் நம்மோடு பேசின வார்த்தைகளுக்காக நம் நன்றி செலுத்தி அவர்களிடத்தில் தன்னை ஒப்புக் கொடுத்தபடியே ஸ்தோத்திரம். அப்படியே ஸ்தோத்திரம் கர்த்தருடைய சமூகத்திலே சத்திரத்தில் சேர்க்கப்பட்டது போல தேவ சமூகத்தில் சேர்க்கப்பட்டது நாம் இதிலிருந்து கடந்து போகி அநேகருக்கு வெளிச்சங்களாக மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்கலாகாது என்ற வார்த்தையின்படி நம் அநேகருக்கு வெளிச்சம் கொடுத்தவர்களாக அநேகருக்கு ஆசீர்வாதங்களாக மாறும்படி தம்மை இந்த நாளிலே அவ்விதமாய் அர்ப்பணிப்போம். ஸ்தோத்திரம். நம்மளுக்கு தேவனுடைய வார்த்தையை கொண்டு வந்த அன்பு தாசனையும் அது இன்னும் அநேக இடங்களுக்கு ஸ்தோத்திரம் தேவன் இன்னும் அநேகருக்கு வெளிச்சமாய் பயன்படுத்தப்படும்படியாக அநேகருக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்த முடியாக அவர் செய்கிற பணியையும் அவருக்கு கொடுக்கப்பட்ட குடும்பத்தையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருடைய மகிமை அவர்களோடு இருக்கட்டும். தேவ பிரசன்னம் அவர்களை காக்கட்டும். தொடர்ந்து உடைய நாமத்தை உயர்த்துகிற காரியங்கள், தொடர்ந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற கிரியைகள் அவர்கள் மூலமாக வெளிப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இவற்றை காத்து வந்து ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இந்நாளில் வர தடைப்பட்ட பிள்ளைகளையும் கர்த்தாவே இந்த நாளிலே அவர்களை ஆசீர்வதித்தரலாம். இயேசுங்கிற நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். ஆசீர்வாதம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இந்நாளிலே ஆராதித்த நம்ம அனைவரோடும் தேவனுடைய வார்த்தையை கொடுத்த தேவ பிள்ளைகளோடும் இந்நாளிலே உலகெங்கும் இருக்கிற அனைத்து பரிசுத்தவான்களோடும் என் தேவன் மீண்டும் வருகிற வரையும் அவருடைய சமாதானமும் சந்தோஷமும் என்றென்று நமக்குள் நிலைத்திருப்பதாக. ஆமென். 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 பிரைஸ் தி லார்ட். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.